பெருமையாக சொல்லுவேன். இப்படி இருந்துட்டு வசதியில் இருந்துட்டு முன்னெல்லாம் என்ன பண்ணுவான், ரேஷன் கடையில் ஒரு அரை துண்டு கரும்பு கொடுப்பாளே அதை கொண்டு வந்துடுவான். அரைக்கரும்பு கூட இருக்காது, ஒரு துண்டு இருக்கும், ஒரு 2 ஜான் இருக்கும், அதை கொண்டு வந்துடுவான். இப்போ அதுவும் கிடையாது. கடமைக்கு இந்த வாழ்க்கை யாரால் அவன் வாழறான். அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, இவனை மாதிரி ஆள் தான் உண்மையான பிச்சைக்காரன். என்ன இதெல்லாம் நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். என்ன இவனை மாதிரி காசு சேர்த்து சகோதரர்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் வாழ்கிறவனுக்கெல்லாம் என்ன ஆண்டவன் கரெக்டான செருப்படி அடிச்சிருவான். எப்போ அடிப்பான்னு தெரியாது, அடிச்சிருவான். ஆனால் என்ன எதுக்கு சொல்ல வரேன், நான் பணம் காசுக்காக சொல்ல வரல, 10 ரூபா கூட கொடுக்கட்டும் அதுக்காக சொல்ல வரல. என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொன்னான் பாருங்கள். நான் தான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், என்கிட்ட எவன்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறானோ, உண்மை இல்லாதவன், வச்சுண்டே கொடுக்க மனசு இல்லாதவன், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ததாஸ்து அப்படின்னு மனசில் நினச்சுட்டுருவேன். அது உண்மையாலுமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒரு ஏழை விவசாயி, அவன் நம்மளுக்கு சொந்தம் இல்லை, அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனசு ஒரு சொந்தக்காரனுக்கு இல்லை. அடுத்தது பார்ப்போம் என்னன்ட்டு.